எனக்கு அந்த கதையை படிச்சோன்னா ஏற்பகை நாயனாரை போலே அடியார்கள் எது கேட்டாலும் கொடுக்குற எண்ணம் எல்லாம் எனக்கு வராது, இவ்வளவு உயர்ந்த பக்தி நிலையில் இருக்காரேன்னு பார்ப்பேன். அப்படி யாராவது வந்து அடியார்கள் என்கிட்ட கொடுக்கக்கூடியதா ஏதான பொருளை காமிச்சு கேட்டா, ஒருவேளை என்னால் அதை கொடுக்க முடியும், அதன் பேரில் எனக்கு உரிமை இருக்குன்னா ஏதோ அந்த மாதிரியான பொருள்களை என்னால் தர முடியும். நாளைக்கு பிள்ளையை கொடுன்னு கேட்டால் என்னால் முடியுமான்னா இல்லை, நிச்சயமா மாட்டேன். எனக்கு அந்த பக்குவம் இல்லை. அதே தான் அங்கே சொன்னதே தான். இத்தனை கோடி பேரில் ஒரு இயற்பகையாருக்கு தான் அந்த பக்குவம் இருந்தது. வேற யார் ஒருத்தரும் அதை நிச்சயமா செய்ய மாட்டாங்க. அதனால தான் அவங்க பெரியார். அதனால தான் அவங்க பெருமை தனித்து நிலைத்து நிற்கிறது. இல்லையே என்னாத ஏற்பகைன்னு சொல்லியாச்சு. எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அப்போ மனைவியை கொடுன்னு கேட்டார், கொடுத்துட்டேன்னு விட்டார். அவருக்கு குணமே அதுவாக இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தர் தான். யுகபுருஷர்லாம் ஒருத்தர் தான் நம்ம காமிக்க முடியும். அதே மாதிரியே இருந்துட்டாங்கன்னு இன்னொருத்தரை காமிக்கவே முடியாத போது தானே அவங்களை அவ்வளோ தூரத்துக்கு கொண்டாடுறோம். மொத்தமாக உலக வரலாற்றையே புரட்டி போட்டவங்க எத்தனையோ பேரை பார்க்குறோம், நல்ல விஷயத்துக்கோ இல்லை ஆகாத விஷயத்துக்கோ. அந்த மாதிரி ஒருத்தர் தானே மொத்தத்தில் இருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்களை. இதை பார்த்துட்டு இதை தொடர்ந்து நானும் செய்வேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதை வாசிப்பு பக்தியோடு நம்பிக்கையோடு இதை வாசிப்பவர்கள் யாரும் இதைத்தான் இறைவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறான்னு ஒரு காலத்தில் நினைக்க மாட்டாங்க.